லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி காருக்கு பின்னாடி வச்சு கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே 1 February 18. ஐ எம் கோயிங் டு ஸ்ரீலங்கா. நீங்களும் என் கூட வந்து ஸ்ரீலங்காவோட அழகை என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு டேல்ஸ் பை மினி சேனல். நம்ம டைரெக்டாக இப்போது மதுரை ஏர்போர்ட்லேருந்து கொலம்பு ஸ்ரீலங்கா போகிறோம். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் துபாய் விலாகில் மதுரை ஏர்போர்ட் காமிச்சிருப்பேன். நம்ம மதுரையிலேருந்து துபாய், சிங்கப்பூர், அப்புறம் ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் போய்க்கலாம். அண்ட் டொமஸ்டிக்காக பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை, டெல்லி இங்கெல்லாம் ஃப்ளைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 7:40 கிட்ட நம்ம மதுரை ஏர்போர்ட் வந்துட்டோம். நமக்கு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா மார்னிங் 10:15க்கு, கொழும்புல போய் 11:10க்கு ரீச் ஆயிரும். 55 மினிட்ஸ் தான். நம்ம போகிறது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில். போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு நம்ம செக்இனில் போட வேண்டிய லக்கேஜ்லாம் அங்கே செக்இனில் போட்டுட்டு கீழவே இங்கே மதுரை ஏர்போர்ட்டில் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லவே இமிக்ரேஷன் ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன் ஸ்டாம்ப்லாம் நம்ம பாஸ்போர்ட்டில் குத்திட்டு கொஞ்சம் கீழவே நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம். பிகாஸ் ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப நேரமாக கீழே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் தான் மேலே ஓப்பன் பண்ணாங்க. மேலே வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் நிறைய அந்த செக்யூரிட்டி செக்கிங் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இமிக்ரேஷனில் வந்து அவ்வளோவா எதுவும் கொஷின்ஸ் கேட்கல. பாஸ்போர்ட்டை வாங்கினாங்க, ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிறவங்களும் நானும் ஒன்றான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இதை நான் ஆல்ரெடி துபாய் விலாகில் மதுரை ஏர்போர்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். மதுரையில் இருக்கிற இந்த சிறப்பான அம்சங்கள்லாம் இருக்கும்ல, லைக் இந்த ஃபெஸ்டிவல்ஸ், அழகர் ஆற்றுல இறங்குறது, தேரோட்டம், மதுரை மீனாட்சி பூப்பலாக்கு, இதெல்லாம் வந்து இங்கே கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே செக்யூரிட்டி செக்கிங் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும், உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற விஷயத்தெலாம் நான் இன்னொன்று ஒரு வீடியோவில் தெளிவாகவே காமிக்கிறேன். எல்லா செக்யூரிட்டி செக்கிங்கும் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. நான் டாய்லெட்டில் நின்றுட்டுருக்கேன். மோஸ்ட்லி மதுரை ஏர்போர்ட் வந்தால் இந்த டாய்லெட்டை நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். இங்கே செக்யூரிட்டி செக்கிங்க்கு வெளியிலவே ஒரு டாய்லெட் இருக்கும், அது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். அங்கே ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ஏதோ வேலை நடக்குது போல். தென் கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிவிட்டு டைம் ஆனதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொஷின் கேட்பாங்க. நீங்கள் எதுக்காக இந்த கண்ட்ரியை விசிட் பண்ணுறீங்க, உங்கள் பர்பஸ் என்னன்னு எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க. நான் வந்து என்னோடய பாஸ்போர்ட் கூட என்னோடய ஐட்னரி அண்ட் அந்த டூரிஸ்ட் விசா இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தனால என்னோடய ஃபேஸை மட்டும் செக் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. நம்ம அங்கே நிற்கிற அந்த ஃப்ளைட்டில் தாங்க போகிறோம். அண்ட் எனக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அவங்களோட பாஸ்போர்ட்டை போய் காமிச்சனால விட்டுட்டாங்க. நாங்கள் ஃபேமிலியாக போகிறனால எதுவும் ஃபர்தராக என்கிட்ட எந்த ஒரு கொஷின்ஸும் கேட்கல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எங்கள் அப்பா அண்ட் எங்கள் அம்மாவோட பாஸ்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவங்க 2 பேர் பாஸ்போர்ட்லேயுமே நல்ல பவர்ஃபுல்லான நிறைய வீசாஸ் இருக்குது. ஸோ அதனால் எதுவும் அவ்வளோவா கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி பாஸ்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா. ஸோ நம்ம அப்படியே நடந்து வந்து ஃப்ளைட்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. நம்ம போகிற ஃப்ளைட் ஏர்பஸ் தான், A330. நான் ஃப்ளைட்டை கொஞ்சமாக காமிக்கிறேன் பாருங்கள். $10:15க்கு தான் டிபார்ச்சர். பட் ஃப்ளைட்டில் எல்லாருமே வந்துட்டனால 9:58க்கெலாம் ஃப்ளைட்டை கிளப்பிட்டாங்க. டிபார்ட் ஆகி ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் அப்புறம் ஜூஸ்லாம் கொடுப்பாங்க. நான் அந்த ஸ்நாக்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டேன். வெஜ் பப்ஸ் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் பிடிக்குமான்னு எனக்கு சரியாக தெரில, ஏன்னா எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. ஸோ நான் பசிச்சிடக்கூடாதுன்னு அதை நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஜூஸ் நான் வாங்கிக்கல, நான் கலர் ஆட் பண்ணது எதையும் குடிக்க மாட்டேன், ஸோ வேணான்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மூவி இருந்தது, கொரியன் மூவி இருந்தது, அதை உட்காந்து பார்த்துட்டு இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இந்த ஸ்பேஸை பாருங்களேன், இங்கே வந்து நமக்கு காலை நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற மாதிரி நிறையாவே ஸ்பேஸ் இருக்கும். ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் ட்ராவல் பண்ண போகிறது இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் ஆகும். மதுரை ஏர்போர்ட்லேருந்து கொலம்போ ஏர்போர்ட்டுக்கு டக்கு நம்ம ரீச் ஆயிடுவோம். 10 o'clock நம்ம டிபார்ட் ஆனோமா, இங்கே பாருங்கள் நம்ம 10:40க்கு லேண்ட் ஆக போகிறோம். லேண்ட் ஆயிடுவோம் இப்போது. ஃபைனலி ஸ்ரீலங்கா வந்து லேண்ட் ஆயாச்சு. ஹாய் பவன், வெல்கம் டு ஸ்ரீலங்கா. ஃப்ளைட்லேருந்து இறங்கி நேராக நம்ம இமிக்ரேஷன் போய் நம்ம பாஸ்போர்ட்டில் நம்ம ஸ்டாம்ப் வாங்கணுங்க. ரொம்ப அங்கே கூட்டமாலாம் இல்லை, ரொம்ப காமாக ரொம்ப அமைதியாக அப்படியே ஆளே இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது ஏர்போர்ட்டே. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்திங்கன்னா இங்கே நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்கும். ஏதாச்சும் வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. பர்ஃப்யூம் ஷாப்லாம் நிறைய இருக்கும். நல்ல நல்ல பிராண்டட் பர்ஃப்யூம்ஸு அப்புறம் ஒயின்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன் இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். 15 minutes நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வெளியில் வந்துட்டோம், கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ நம்ம செக்இனில் போட்ட லக்கேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதை போய் எடுத்துகிட்டு நேராக நாங்கள் வெளியில் வந்து பீப்புள்ஸ் பேங்க்குன்னு ஒன்று இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்தோடனே உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட கொஞ்சம் $US இருந்தது, அதை நாங்கள் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். மதுரை ஏர்போர்ட்லேயுமே கொஞ்சம் அமௌண்ட்டை நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். எப்போவுமே எல்லா எக்ஸ்சேஞ்ச்லேயுமே கொஞ்சம் கமிஷன் எடுக்க தான் செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ருப்பீஸ்க்கு அவங்களோட ஸ்ரீலங்கன் வேல்யூ வந்து 3.47 LKR. பட் நமக்கு கொடுக்கும்போது 3 rupeesக்கு தான் கொடுப்பாங்க, 3 ஸ்ரீலங்கன் ருப்பீஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த கமிஷன் எடுத்துருவாங்க. நம்ம இதே இவங்க கொடுத்த த சேம் ஸ்ரீலங்கன் ருப்பீஸை இதே பேங்க்கில் வந்து திரும்ப கொடுத்து நம்ம இந்தியன் மணியாக வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 4 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் லாஸ் தான். அவங்க சொல்லும் போதே அதை தான் சொல்லுவாங்க, எங்களோட இதுவே நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மணியெல்லாம் இங்கேவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. வேறு வழியில் டூரிசம் அப்படி தான் ரன் ஆகும். அண்ட் நம்மளோட 1 ரூபாய்க்கு அங்கே 3 ரூபாயா அப்படின்னு நீங்கள் ஷாக்லாம் ஆக வேணாம். ஏன்னா அங்கே விலைவாசி ரொம்ப அதிகம் எல்லாமே. நீங்கள் அதை போக போக நம்ம வீடியோவில் பார்ப்பீங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா அங்கே நிறையா மொபைல் நெட்வொர்க் ஷாப்ஸ் இருக்கும். அதில் நான் டயலாக் சிம் தான் வாங்கினேன். இங்கே இதுதான் பெஸ்ட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் இதை வாங்கிட்டேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜில் நீங்கள் இங்கே வாங்கிக்கோங்க. நான் 50 GBக்கு போட்டிருந்தேன். 6 days தான் இங்கே இருக்க போகிறேன். ஸோ எனக்கு அவ்வளோ போதும். அண்ட் ஹோட்டலில் வந்து ஒய்ஃபை கிடைக்கும். ஸோ நான் 50 GB தான் போட்டிருந்தேன். அண்ட் அதுதான் டூரிஸ்ட்டுக்கான பெஸ்ட்டான பேக்கேஜ்ன்ற மாதிரி அவங்களே சொன்னாங்க. வாட்ஸ்அப்லாம் ஃப்ரீயாக, அதனால நான் அதை போட்டுட்டேன். எங்கள் கைடு 12 o'clockலாம் வந்துட்டாங்க. பட் மித்தவங்க எல்லோரும் வேறு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக 1:30க்குலாம் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஃப்ளார் மாலை வந்து எங்களுக்கு எங்கள் கைட் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். கரெக்டாக 1:40க்கு எங்களோட பஸ்ஸில் வந்து உட்காந்துட்டோம். ஒரு கோல்டு காஃபியும் அப்புறம் மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி சாண்ட்விட்சும் அப்புறம் பப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. மசாலாவே இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் பசிக்கும்ன்ட்டு, பட் என்னால் சாப்பிடவே முடியல, அதனால் வச்சுட்டேன். ஸோ கரெக்டாக நாங்கள் ஒரு 1:47 கிட்ட அங்கே ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம நேராக இங்கேருந்து பின்னவலா போக போகிறோம். பின்னவலாவில் இருக்க எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ்க்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போது அந்த பிளேஸை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சபரகமுவா ப்ராவின்ஸில் இருக்கிற கெகாலேயில் தான் இந்த பின்னவலான்ற ஒரு கிராமம் இருக்குது.
அப்படியே நான் வெளியில் காமிச்சிட்டு வர ரோட்ஸு, பில்டிங்ஸு, வெஹிக்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே வாங்க. இங்கே வந்து ரொம்ப நீட்டாக தாங்க இருப்பாங்க. லிட்டர்லாம் பண்ணக்கூடாது, நம்ம குப்பைலாம் போடக்கூடாது, குப்பை போட்டால் ஃபைனு. இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப கல்ச்சுரல் ஷாக்காக இருந்தது என்னென்னா, இங்கே எல்லாருமே ரொம்ப ஸ்லோவாக தான் அவங்களோட வெஹிக்கிள்ஸை ஓட்டுவாங்க. பொதுவாக நான் ஸ்பீடாகவே போக மாட்டேன். நான் காரில் போனாலுமே ஸ்பீடாக யாரையுமே ஓட்ட விட மாட்டேன். ஆனால் என்னவே வந்து தயவு செஞ்சு ஸ்பீடாக போங்கண்ணா அப்படின்ற மாதிரி டிரைவர் கத்த விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்கள் கைடு சொன்னார், இங்கே யாருமே ஸ்பீடாகவே போக மாட்டாங்களாம். அப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன், முன்னாடி போகிற எந்த ஒரு ஆட்டோ, காரு, பைக்கு, லாரி எதுவுமே ஸ்பீடாகவே போகல. ஹைவேல கூட இவங்க ஸ்பீடாக போக மாட்டாங்கங்க. இந்த வீடியோலையே நீங்கள் பார்ப்பீங்க, நான் ஸ்லோ மோஷன்லலாம் இந்த வீடியோவை காமிக்கலைங்க. உண்மையாகவே வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. 100லலாம் போவாங்கன்னு நினச்சி கூட பார்த்துறாதீங்க, கண்டிப்பாக போக மாட்டாங்க. 80க்கு மேலே ஸ்பீடு போகவே போகாது. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணுன்னாலே ரொம்ப லேட் ஆகுங்க. எங்களோட இந்த ஸ்ரீலங்கா ட்ரிப்பில் அங்கே இருக்கிற பிளேசஸில் நாங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதை விட இந்த மாதிரி நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியே தான் எங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் ஆச்சு. பிகாஸ் இங்கே லா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸ்பீடாக போனாங்கன்னா டிரைவரோட லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணி விட்டு பயங்கரமாக அலைய விட்டுருவாங்களாம். எக்ஸ்ட்ரீமாக ஃபைனை போட்டு ரொம்ப அலைய விட்டுருவாங்களாம். ஸோ இங்கே யாருமே ஸ்பீடாகவே போக மாட்டாங்க. சரி வாங்க, இப்போ நான் அந்த பின்னவலா எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ் பற்றி சொல்கிறேன். இதை 1975 1975 ஸ்ரீலங்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை எதுக்காக உருவாக்குனாங்கன்னா, அனாதைகளாக அந்த வைல்ட் லைஃப்பில் சுற்றிட்டு திரிகிற குட்டி குட்டி எலிஃபெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அம்மாக்கள்னால கைவிடப்பட்ட குட்டி பேபி எலிஃபெண்ட்ஸ், அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அதுக்கு வந்து கேர் கொடுத்து அதை வந்து ஃபீட் பண்ணி அதுக்காக ஒரு சாங்சுரி வந்து இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வில்பட்டு நேஷ்னல் பார்க்கில் தான் இந்த ஆர்ஃபனேஜ் வந்து இருந்திருக்கு. தென் இதை பென்டோட்டாவுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அது நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், நம்ம அங்கேயும் தான் போகிறோம். தென் அங்கேருந்து தெஹிவாலா ஜூக்கு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து பின்னவாலா கிராமத்துக்கு மாற்றிருக்காங்க. மஹ ஓயான்ற ரிவர் அங்கே ஓடுது. அதுக்கு பக்கத்துலேயே நல்ல 25 ஏக்கரில் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த லேண்டை வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் முடியான்சே ஃபேமிலி, அவங்க வந்து ஒரு பின்னவலா ஃபேமிலி, ஆமாம், அவங்க தான் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற பேபி எலிஃபெண்ட்ஸ்க்கு விசிட்டர்ஸ் பாட்டில் ஃபீட் பண்ணலாம். அப்புறம் பெரிய பெரிய எலிஃபெண்ட்ஸ்க்கு சாப்பாடை ஃபீட் பண்ணலாம். அப்புறம் அந்த மஹ ஓயான்ற ரிவர் அங்கே ஓடுது இல்லையா, அங்கே வச்சு எலிஃபெண்ட்ஸை வந்து நம்ம குளிப்பாட்டலாம். டிக்கெட்ஸ் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற மாதிரி லோக்கல் பீப்புளுக்கு ரொம்ப கம்மி தான், ஃபாரினர்ஸ்க்கு தான் கூட. அடல்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா $11 கிட்ட வருது. இந்தியன் ருப்பியில் பார்த்திங்கன்னா ஒரு 950 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். குட்டி பசங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு 300 rupees 350 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. தேங்க் காட் வீட்டில் அம்மா புளியோதரை செஞ்சுருந்தாங்க. நாங்கள் எப்போது எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணாலும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபுட்டை வந்து நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். பிகாஸ் கண்டிப்பாக ஒரு சில ஃபுட்ஸ் வந்து நமக்கு அங்கே பிடிக்காது, பசியில் இருக்க முடியாது. அதனால் எப்போவுமே இந்த புளியோதரை வந்து நம்மளை சேவ் பண்ணிடுங்க. நாங்கள் கரெக்டாக 350க்கு பின்னவலா எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ்க்கு வந்துட்டோம். இதுதான் அங்கே போகிற வழி. இங்கே சுற்றி நிறையா ஷாப்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் சோவ்னியர்ஸ் வாங்கணுன்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். என்ன கேட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்கன்னா பெட்டர் நீங்கள் இங்கேவே வாங்கிக்கோங்க. கொழும்புல வாங்கலாம், அங்கே வாங்கலாம், இங்கே வாங்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே இங்கே தான் ரேட் கம்மியாக இருந்தது. நான் இங்கே 2-3 ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்கினேன். ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பார்த்திங்கன்னா 350 rupees. அதே சேம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை கொழும்புல வந்து 750 850க்கு விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் இன்னொன்று ஒரு பக்கத்து கடைக்காரனா நான் வாங்கினதுக்கப்புறம் 250க்கு சொன்னார். ஆனால் நான் வாங்கிட்டேன். ஸோ வேறு வழி இல்லை. தென் அப்படியே உள்ளுக்குள்ளே நடந்து வந்தோம்னா யானைகள்லாம் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. குளிச்சுட்டு எல்லாமே கிளம்பி வராங்க. 4 மணிக்குள்ளே குளிப்பாட்டி முடிச்சிடுவாங்களாம். ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் 4 o'clock தான் வந்தோம். அதனால் எங்களால் போய் அவங்கள குளிக்க வைக்க முடியல. நான் சொன்னேன் இல்லையா, மஹ ஓயா ரிவர், அது வந்து இதுதாங்க. இதில் தான் குளிச்சுட்டு அவங்க எல்லோரும் மேலே வந்துட்டுருக்காங்க, அந்த யானைக்கூட்டெல்லாம். தென் அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம்னா இந்த ஒரு பிளேஸ் வரும். இதுவும் இந்த சேம் அந்த பின்னவாலா எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ் தான். நம்ம இதுக்குள்ளே போனோம்னா இங்கேயும் நிறைய யானைகள் வச்சுருப்பாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த யானைகள் எல்லாருமே காட்டில் அவங்க அம்மாக்கள்னால கைவிடப்பட்டு ஆர்ஃபனாக இருந்திருப்பாங்களே அந்த யானைகள் தான். நிறையா யானைகளுக்கு இங்கே வந்து வயசும் ஆயிடுச்சு, அவங்கள தான் இங்கே வச்சுருக்காங்க. யானைகளை டேக் கேர் பண்ணுறதுக்கு இங்கே யானை பாகன்களும் இருக்காங்க நிறையா பேர். ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் அங்கேவே சுற்றிட்டு அங்கே வாஷ்ரூம்லாம் இருக்கும், வேணும்னா நீங்கள் அங்கே போயிட்டு வந்துக்கோங்க, எல்லாமே நீட்டாக தான் இருக்கும். அண்ட் அங்கே ஒரு சில யானைகளுக்கு காலில் செயின் போட்டிருந்தாங்க, அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் எதுக்காக போட்டிருந்தாங்கன்ற விஷயத்தையும் அங்கேவே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. 5 o'clockலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து இப்போ நம்ம நேராக கண்டி போயிட்டுருக்கோம். கண்டியில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான புத்தா டூத் ரெலிக் டெம்பிளுக்கு தான் போகிறோம். உங்களுக்கு வந்து மோஷன் சிக்னஸ் ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் டேப்லெட்ஸ் இல்லாட்டி புளிப்பாக இருக்கிற ஏதாச்சும் சாக்லேட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா நம்ம ட்ராவல்லையே தான் இருப்போம், ரொம்ப அவங்க ஸ்லோவாக போகிறனால மோஸ்ட்லி நம்ம வெஹிக்கல்லையே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நம்ம கண்டியில் இருக்கிற இந்த புத்தா டூத் ரெலிக் டெம்பிளுக்கு வந்தாச்சுங்க. 6:10க்கு வந்து நம்ம இங்கே ரீச் ஆகிருக்கோம். கிளைமேட் இங்கே கொஞ்சம் பரவாயில்லங்க. பின்னவாளால் கீழே ரொம்பவே வெயில் அடிச்சுட்டு இருந்தது, ரொம்ப ஹாட்டாக இருந்தது. இங்கே கொஞ்சம் கிளைமேட் வந்து நார்மலாக இருந்தது, ரொம்ப அப்படியே வெக்கையாக அந்த மாதிரிலாம் இல்லை, ஹாட்டாக. கண்டி பார்த்திங்கன்னா 500 meters above the sea level இருக்குது. ஸோ ரொம்ப குளிர் அப்படிலாம் கிடையாது, நார்மலாக இருந்தது, ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் நார்மலாக இருந்தது. இந்த டூத் ரெலிக் டெம்பிள் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ தலத மலிகவா டெம்பிள். இங்கே தான் புத்தரோட பல்லு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த கண்டியை ஆண்டுட்டு இருந்த கிங்டம் இருக்குல்ல, அவங்களோட ராயல் பேலஸ் காம்ப்ளெக்ஸில் தான் இந்த கோவில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோவிலுங்க. பாலிட்டிக்ஸில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா இந்த கோவில் யார் வசம் இருக்கோ அவங்க தான் இந்த கண்ட்ரியை ஆள்வாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் இருக்குமா. அதனால இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்தலம். ஃபாரினர்ஸ்க்கு இங்கே என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. நமக்கு 450 rupees கிட்ட வரும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. ஃபாரினர்ஸ் வேறு வழியாக தான் என்ட்ரி ஆகணும். அங்கே தான் டிக்கெட் எடுக்கிற பிளேஸும் இருக்குது, ஃபுட்வேர் வைக்கிற பிளேஸும் இருக்குது. கரெக்டாக நம்ம 6:20க்கு கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். நல்ல கூட்டமாக இருந்தது, ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அங்கே வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் அந்த இசை கருவிகள்லாம் இருக்கும்ல, அதை வச்சு ஏதோ ட்ரெடிஷ்னலாக மியூசிக் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே இருக்கிற புத்தரோட பல்லை நம்ம யாருனாலையுமே பார்க்க முடியாதாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பல்லை வெளியில் எடுத்து யானை மேலே வச்சு இந்த ஊரவே சுற்றி வருவாங்களாம். பெரிய திருவிழா மாதிரி நடக்குமா. அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடி மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆனால் அப்போ எடுத்துகிட்டு வருவாங்களே அதுவுமே உண்மையான புத்தர் பல்லு கிடையாதாங்க, ஃபேக்கான பல்லை தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம். பிகாஸ் புத்தரோட பல்லை ரொம்ப பாதுகாப்பாக அந்த கோயிலுக்குள்ளே வச்சுருப்பாங்க. எங்கள் கைடு என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் கேளுங்க. இது உள்ள வச்சிருவாங்க, வச்சு இதை தூக்கி யானை மேலே வச்சு கொண்டு போவாங்க. யூடியூப்ல அடிச்சா ஸ்ரீ தலதா மாளிகா பேர. இப்போ இந்த பல்லு இலங்கைக்கு எப்படி வந்துச்சுன்ற ஹிஸ்ட்ரியை பார்க்கலாமா. கௌதம புத்தா இறந்தக்கப்புறம் அதை வந்து மகா பரிநிர்வாணான்னு சொல்லுவாங்க, அந்த மோட்சம் அடைஞ்சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவரோட பல்லு அங்கே கலிங்கா டைனாசிட்டியில் தான் இருந்திருக்கு, இந்தியாவில் தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த டைனாசிட்டியை ஆண்டுட்டு இருந்த அரசர் குக சிவா அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு அவங்களோட பொண்ணு பிரின்சஸ் ஹேமாமாலி, இளவரசி ஹேமாமாலி இந்த புத்தரோட பல்லை இலங்கைக்கு ஸ்மகிள் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களோட தலை முடிக்குள்ளே ஒழிச்சு வச்சு இங்கே இலங்கைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போது இங்கே அனுராதபுர அரசர் ஸ்ரீ மேகவண்ணா அவங்கக்கிட்ட வந்து தான் இந்த பல்லை கொடுத்துருக்காங்க. அவர் தான் இந்த பல்லை பாதுகாத்துருக்காரு. தென் அதுக்கப்புறமா ஆட்சி மாறும், புது புது அரசர்கள் வருவாங்க, புது புது கிங்டம் அந்த நாடை ஆளும். ஸோ ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்குன்னா யார் அரசாள்வாங்களோ அவங்க கைவசம் தான் இந்த பல்லு இருக்குமாமா. அவங்களோட கேபிட்டலுக்கு இந்த பல்லை எடுத்துகிட்டு போய் அங்கே கோயில் கட்டி பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களாம், பூஜைலாம் போட்டு. லாஸ்ட்டாக இந்த புத்தரோட பல்லு கண்டி அரச குடும்பத்துக்கிட்ட தான் இருந்திருக்கு, அவங்களோட கைவசம் தான் இருந்திருக்கு. ஸோ அவங்களோட பேலஸ் பக்கத்துலேயே ஒரு கோவில் கட்டி அங்கே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இப்போவும் அந்த பேலஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த கோவிலில் தான் இந்த பல்லை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க.
அந்த பல்லு ரொம்ப பெருசாக இருக்குமாங்க, நம்மளோட விரலோட நீளத்துக்கு நல்லா பெருசாக இருக்குமா. இந்த ஃபோட்டோவில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குமா. பட் இந்த நிஜ பல்லை நம்மளால் பார்க்க முடியாது. ஃபேக்கான பல்ல அங்கே வச்சுருப்பாங்க, அதையுமே நம்மளால் பார்க்க முடியாது. பிகாஸ் அதை பாக்ஸ் போட்டு மூடி தான் அந்த கோயிலுக்குள்ளே வச்சுருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியிலவே எடுத்துகிட்டு வருவாங்களாம். அந்த ஃபேக்கான பல்லையே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நிஜ பல்லை நம்மளால் பார்க்கவே முடியாது. இந்த ஃபேக்கான பல்லு வச்சுருக்காங்களா அந்த பாக்ஸ்குள்ளே, அந்த ரூமுக்கு வெளியில் நிறைய கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க. சிங்களீஸ் பீப்புள், அந்த புத்திஸ்ட் பீப்புள் வந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க அலோடு இல்லை, அதனால நான் எடுக்கலை. அப்படியே நம்ம அங்கேருந்து கீழே இறங்கி இன்னொன்று ஒரு ஹால்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அந்த கோயிலுக்குள்ளே. அங்கே இந்த புத்தர் வச்சுருப்பாங்க. சுற்றி வந்து பெயிண்டிங்ஸாக இருக்கும். இந்த பல்லு வந்து எப்படி இந்த கோயிலுக்கு வந்துச்சு அப்படின்ற அந்த ஹிஸ்ட்ரியை வந்து இந்த பெயிண்டிங்ஸில் சுற்றி காமிச்சிருப்பாங்க அந்த ஹாலில். அந்த ஹால்லேருந்து வெளியில் வந்தோம்னா ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும். அந்த பேலஸை வந்து மியூசியம் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கே போகல, அதனால சரியாக எனக்கு தெரியல. ரொம்ப இருட்டாக வேறு இருந்துச்சு, அங்கங்கே கேட் வேறு போட்டு வச்சுருந்தாங்களா. ஸோ நம்ம எங்கேயும் போகக்கூடாத இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு எங்கேயும் அவ்வளோவா போகலங்க. இந்த புத்தர் சிலை வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான் ஸ்ரீலங்காவுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நட்பு ரீதியாக. தென் அப்படியே நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோங்க. 6:40 கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக நட்சத்திரத்துக்கு கீழே இந்த கோவில் ஜொலிச்சிட்டு இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களோட கைடு எங்களை நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 7:15க்குலாம் நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. பட் இந்த வீடியோவை நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். இந்த ஹோட்டல் நேம் பிபிஆர் அஸ்கிரிய கண்டியில் தான் இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு நான் ரூம் டூர் காமிக்கிறேன். இப்போ போய் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். உங்கள் எல்லாரையும் நான் செகண்ட் டே இன் ஸ்ரீலங்காவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.